வணக்கம். வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் செப்டம்பர் 2023ல ஸ்போர்ட்ஸ்ல இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து 30 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த 30 கொஸ்டின் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நீங்க எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்றீங்க, ஆர்ஆர்பி, பேங்கிங் ஆர் டிஃபென்ஸ் ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா, நம்ம டெஃபினட்டா வந்து இந்த 30 கொஸ்டின் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பிக்சர்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க கொஸ்டினை வந்து பார்த்தரலாம். Question number 1. Which country became the number one ranked team in all three format? Test, ODI and T20. செப்டம்பர் 2023 அப்ப வந்து இந்தியா தான் நம்பர் ஒன் இன் ஆல் த்ரீ ஃபார்மட். பட் நீங்க அதே இது பிப்ரவரி 2024ல பார்க்கும்போது வந்து ரேங்கிங் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்களேன். கரண்ட் ரேங்கிங் டெஸ்ட்ல வந்து செகண்ட் இந்தியா, ஓடிஐ வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கும், T20 வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஸோ இதை ஏன் நான் நோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதும் ஒரு டெம்பரரியா இருக்கிற ரேங்கிங் ரிலேட்டடா வந்து நம்ம படிக்கிறதுக்கான அவசியமே கிடையாது. ஏன்னா இது வந்து எந்த கண்ட்ரி வேணா எப்ப வேணா ஓவர்டேக் பண்ணலாம். இப்ப இந்தியா இருக்கணும்னா இன்னொரு 2 months கண்டு வந்து ஆஸ்திரேலியா மாறலாம், அது இங்கிலாந்து மாறலாம். அதனால டெம்பரரியா இருக்கிற ரேங்கிங் வந்து நீங்க உங்க இன்ஸ்டியூட் வேற எதாவது படிக்கிறீங்கன்னா அது ரிலேட்டடா நீங்க ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல. எந்த ஒரு எக்ஸாம் பண்ணி இது ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. சரியா? அதுக்காக நான் சொல்றதுக்காக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வச்சிருந்தது. கொஸ்டின் நம்பர் செகண்ட். இந்தியா ஸ்லிப் 4 spot to வந்து which position in 2023 வேர்ல்ட் டேலண்ட் ரேங்கிங். ஸோ இந்த கொஸ்டினுக்கான கேட்கறதுக்கான அவசியம் என்னன்னா, எந்த ஒரு ரேங்கிங் ரிலேட்டடா கேட்கறாங்கன்னா நம்ம என்ன ரெண்டு இதை வந்து நான் வச்சுக்க வேண்டியது இருக்கும். ஒன்னு, இந்த மாதிரி வேர்ல்ட் டேலண்ட் ரேங்கிங் ஆர் ரிப்போர்ட்னா அது யாரு ரிலீஸ் பண்றா, ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட், இந்தியாவோட பொசிஷன் என்ன, ஸோ இந்தியாவோட கரண்ட் பொசிஷன் என்ன இருக்கு, இதுதான் வந்து அவங்க வந்து என்ன கேட்பாங்க. இந்த ரெண்டு ஆஸ்பெக்டை நம்ம மைண்ட்ல வச்சு வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த வேர்ல்ட் டேலண்ட் ரேங்கிங் வந்து ரிலீஸ் பண்றது இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட். சரிங்களா? நம்ம இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, ஸோ 2022ல இந்தியா வந்து 52 பொசிஷன் இருந்தா, ஆனா இப்ப வந்து 56th பொசிஷனுக்கு மாறிட்டோம். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா, இந்தியா ஸ்லிப் 4 ஸ்பாட் அப்படின்னா 56 பொசிஷன் டூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 வேர்ல்ட் ரேங்கிங். ஸோ ஆன்சர் வந்து 56. கொஸ்டின் நம்பர் 3. இன் விச் ஸ்போர்ட் டிட் இந்தியா வின் த ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் இன் ஏஷியன் கேம்ஸ் 2022 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான கேட்கறதுக்கான அவசியம் என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். என்ன சார் செப்டம்பர் மாசத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு நீங்க ஏஷியன் கேம் 2022 கேட்கறீங்களே, கொடுத்துருக்கீங்களேன்னு ஒரு டவுட் இருக்கும். அதாவது ஏஷியன் கேம் 2022 நடந்தது வந்து செப்டம்பர் மாசம் தான். ஏன் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவிட்னால எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்ப வந்து நடத்திருக்காங்க. சரிங்களா? அதனால ஏஷியன் கேம் 2022 ஹெல்டு வந்து செப்டம்பர் 2023. இதை வந்து வச்சுக்கோங்க. இது யாரு ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு மெடல் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, 10 மீட்டர் ஏர் ரிஃபைல் மென்ஸ் வந்து டீம் ஈவெண்ட் இருக்கும். இதுல 3 பேர் இருப்பாங்க இந்தியன் ட்ரியோ. ஒன்னு பிரதாப் சிங் இருப்பாரு, இன்னொன்னு வந்து திவ்யான் சிங் இருப்பாரு, இன்னொன்னு ருத்ரராஷ்டிரா வந்து பட்டேல் இருப்பாங்க. 3 பேரும் சேர்ந்துதான் வந்து ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது 19th எடிஷன் ஆஃப் ஏஷியன் கேம்ஸ் எங்க நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனால நடந்திருக்கும். அதே மாதிரி இந்த இது எப்ப நடந்தது 23rd வந்து செப்டம்பர் நடந்திருக்கும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். மொத்த அத்லெட் வந்து 655 அத்லெட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஏன் ஏஷியன் கேம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாம் அது பேங்கிங் எக்ஸாம் டிஃபென்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும் டெஃபினட்டா. ஓகேங்களா? அதுக்கும் நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா எந்த லெவல்ல வந்து கோல்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்ப்பாங்க. டோட்டல் வந்து மெடல் டேலியும் வந்து பார்ப்பாங்க. ஸோ அடுத்து என்னது இருக்கும் அப்படின்னா, எங்க அந்த ஈவென்ட் வந்து நடந்த மாதிரி, ஸோ அதுக்கான பிளேஸ். இதுதான் வந்து 3 ஆஸ்பெக்ட்ல வந்து கொஸ்டின் கேட்கறது வந்து ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது இருக்கும். கொஸ்டின் நம்பர் 4. ஹூ ஹாஸ் வந்து வின் த ஃபர்ஸ்ட் மோட்டோ இந்தியாவோட கிராண்ட் பிக்ஸ் 2023 இன் நொய்டா. இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான ரீசன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்க நடந்த இந்தியாவோட கிராண்ட் பிக்ஸ் வந்து நடந்திருக்கு. எப்போதும் ஒரு எக்ஸாம் பாடியில என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் ஏதாவது வந்து இந்தியா நடந்துச்சு, இன்டர்நேஷனல் லெவல் நடந்துச்சுன்னா அதை பிக் பண்றதுக்கான அதிகமான வந்து சான்சஸ் இருக்கு ஃபார் வந்து கரண்ட் ஈவெண்ட்ல. இதுக்கான ஆன்சர் என்ன பாக்குறதுக்கு முன்னாடி, சோ இட்டாலியோட வந்து மார்க்கோ, இவர் தான் வந்து இந்தியாவோட மோட்டோ ஜிபி பார் 2023 வின்னர். சோ ஆன்சர் வந்து டைரக்டா சொன்னா மார்க்கோ வந்து பெஸ்ஸி. சோ இவர் தான் வந்து ரைட் ஆனது. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 5. விச் பிளேயர் வந்து மேட் த ரெக்கார்ட் ஆஃப் ஃபாஸ்டஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி இன் T20 கிரிக்கெட். ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க. அது யாருன்னு பாக்குறதுக்கு என்னன்னா, சோ நேபாள சேர்ந்த வந்து திபேந்திர சிங். ஸோ உங்களுக்கு இந்த போட்டோ இருக்கும். இவர் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவராஜ் சிங்கோட வந்து 16 இயர்ஸ் வேர்ல்டு ரெக்கார்டை வந்து அப்ப பண்ண 2007 வேர்ல்டு கப்ல வந்து பண்ணிருப்பாரு. அதை ப்ரோக் பண்ணி வந்து 2023 சேஞ்ச் பண்ணிருப்பாரு. நம்மளுக்கு தேவையானது என்னன்னா, திபேந்திர சிங் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா நேபாள். இவர் யாரை ப்ரோக் பண்ணிருக்காங்கன்னா, யுவராஜ் சிங்கோட வந்து ஸோ 50யோட வந்து அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபாஸ்டஸ்ட் 50 அப்படின்னா திபேந்திர சிங், செகண்ட் வந்து யுவராஜ் சிங் வருவார். இப்போ ஃபாஸ்டஸ்ட் 100 அப்படின்னா T20 கிரிக்கெட்ல யாரு வருவானா, ஒன்னு வந்து குஷால் மல், இவருமே நேபாள் தான். யாருக்கு அகைன்ஸ்டா வந்து இவர் வந்து ஸ்கோர் பண்ணிருப்பானா, மங்கோலியாவுக்கு வந்து அதாவது 2023 ஏஷியன் கேம்ஸ் நடக்கும்போது ஆப்போசிட் மங்கோலியால வந்து அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அது செகண்ட் தான் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா 35 பால் அடிச்சிருப்பாரு. இவர் வந்து 34 பால் வந்து அடிச்சிருப்பாரு. சரிங்களா? அப்ப ஆன்சர் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம டைரக்டா சொல்லிடலாம். சோ திபேந்திர சிங் வந்து சரிங்களா? சோ ஆன்சர் வந்து ஈஸியானது தான். கொஸ்டின் நம்பர் 6.
Who has become the first Indian to reach the quarter final of women single table tennis competition at Asian Games? So Asian Game நடக்கும்போது யார் வந்து ஃபர்ஸ்ட் உமன் டு ரீச் வந்து என்னன்னா குவார்டர் ஃபைனல், அதுவும் டேபிள் டென்னிஸ் காம்படிஷன்ஸ், உமனோட சிங்கிள் டேபிள் டென்னிஸ் காம்படிஷன்ஸ். இது யார் அப்படின்னா மாணிக்க பத்ரா. ஸோ இவங்க தான் வந்து என்ன ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வந்து என்ன ரீச் த குவார்டர் ஃபைனல். ஸோ இந்த போட்டோ நான் வச்சுக்கணும். போட்டோ தான் மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ரைக் ஆகும் ஒரு கொஸ்டினை பாக்குறதுக்கு முன்னாடி. சரிங்களா? அப்ப ஆன்சர் மாணிக்க பத்ரா, ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு ரீச் வந்து சிங்கிள் வந்து டேபிள் டென்னிஸ் காம்படிஷன் அட் ஏஷியன் கேம்ஸ். Question number 7. Which Indian to win the silver medal in the women who's 60 kg category at the Asian Games? அதாவது ஊசு அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ஸோ சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சைனீஸோட வந்து என்னன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ். அதுல நம்ம இந்தியன் வந்து என்ன ஒருத்தவங்க வின் பண்ணி சில்வர் மெடல் வாங்கியிருப்பாங்க. அது யாரு அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரோஷிபினா தேவி. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டூ வந்து என்ன சில்வர் மெடல் இந்த வந்து உமன் 60 kg கேட்டகரியோட ஊச்சு ஏஷியன் கேம் நடந்தது வந்து சைனால நடந்திருக்கும். ஸோ போட்டோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ ஆன்சர் நம்ம சொல்லிடலாம். ஸோ ரோஷினி பினா தேவி அப்படின்னு ஆன்சர். சரிங்களா? இதெல்லாம் ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ்ல வந்து டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் வரும். அதுவும் ஏஷியன் கேம்ஸ் இப்பதான் ரீசெண்டா நடந்து முடிஞ்சனால அதுக்கான கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கு. அதனால நான் ஏஷியன் கேம்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதான் பிக் பண்ணிருக்கேன். கொஸ்டின் நம்பர் 8. ஸோ விச் டீம் ஆஸ் வந்து has won the 2023 டூரான் கப்? இப்ப இந்த கொஸ்டினை பார்த்தானே வந்து என்ன உங்களுக்கு டூரான் கப் அப்படின்னா எது ரிலேட்டடா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இந்த 4 ஆப்ஷனுமே வந்து என்ன ரொம்ப கிரிட்டிக்கலானதான். ஏன்னா 4 இதுமே வந்து என்னன்னா ரொம்ப நல்ல பிளேயர் தான். சரிங்களா? இப்ப டூரான் கப் ரிலேட்டட் டு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் ஓல்டஸ்ட் ஃபுட்பால் டூர்னமெண்ட் இன் வந்து என்னன்னா ஏஷியாஸ். அதாவது ஸோ நம்ம இந்தியால ஏஷியால கண்டக்ட் பண்ற ஒரு ஓல்டஸ்ட் ஃபுட்பால் டூர்னமெண்ட். யாரு வின் பண்ணிருக்கா கொல்கத்தா கிளப் வந்து என்ன ஓன் பண்ணா மோகன் பகான் சூப்பர் கைண்ட் வந்து டிஃபிட்டட் ஈஸ்ட் பெங்கா. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா மோகன் பகானோட சூப்பர் கைண்ட். இவங்க தான் வந்து என்னன்னா 2023 டூரான் கப் வந்து என்ன வின் பண்ணிருக்காங்க. இட்ஸ் ரிலேட்டட் டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஃபுட்பால். சரிங்களா? Question number 9. So India defeated which country to win the வந்து inaugural men's hockey 5 Asia Cup 2023? ஸோ நீங்க ஹாக்கி வந்து என்னன்னா உங்களோட ஃபேவரட் பிளே அது வந்து ஹாபியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இது ரிலேட்டடா நீங்க வந்து வாட்ச் பண்ணிருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்தியா வின் வந்து என்னன்னா மென்ஸ் ஹாக்கி. ஓகேங்களா? அது ஏஷியா யாரை டிஃபீட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானை டிஃபீட் பண்ணி வின் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா யாரை டிஃபீட் பண்ணிருக்காங்க? பாகிஸ்தான். ஸோ இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இனாகரல் ஆஃப் வந்து என்னன்னா மென்ஸ் ஹாக்கி வந்து ஏஷியா கப் நடந்திருக்கு. அதை வின் பண்ணது வந்து இந்தியா. ஸோ டிஃபீட் பண்ணது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா பாகிஸ்தானை வந்து டிஃபீட் ஆயிருக்கு. சரிங்களா? ரன்னர் ஆஃப் வந்து என்ன பாகிஸ்தான், வின்னர் வந்து என்ன இந்தியா. இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தானே உங்களுக்கு டக்குன்னு வந்து என்ன ஆன்சர் தர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் சொல்றதுக்கு முன்னாடியே வந்து என்ன உங்களால வந்து மைண்ட் ரீகால் பண்ண முடியும்னு பாருங்க. அப்படி பண்ண முடிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் வந்து அவர் எக்ஸாமினேஷன். Question number 10. So who has been named as the official sponsor of Indian continent for வந்தனா ஸோ 19th ஏஷியன் கேம்ஸ். அதாவது 19th ஏஷியன் கேம்ஸ் 2022 ஓட இது எப்ப நடந்திருக்குன்னா செப்டம்பர் 2023 நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த இதுக்கான யாரு அஃபிஷியல் ஸ்பான்சர் ஃபார் இந்தியன் காண்டினென்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தா அமுல். சரிங்களா? ஸோ அமுல் தான் வந்து அஃபிஷியல் ஸ்பான்சர்ஷிப் ஃபார் வந்து என்னன்னா ஏஷியன் கேம்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்ப ஆன்சர் நீங்க டேரக்டா சொல்லலாம் அமுல் தான். இதுல இருக்க மிச்சதெல்லாம் வந்து என்ன நம்ம எலிமினேஷன்ஸ்க்காக கண்டிப்பா வந்து கரண்ட் அஃபேர் பொறுத்த அளவுக்கும் எலிமினேஷன் டெக்னிக்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா நம்மளுக்கு அந்த கொஸ்டின் தெரிஞ்சா மட்டும் தான் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அட் எல்ஸ் வந்து என்ன ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த கொஸ்டினை விட்டு போறது தான் பெஸ்ட். கொஸ்டின் நம்பர் 11. விச் டீம் வந்துன்னா வின் த டைட்டில் ஆஃப் சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் U16 சாம்பியன்ஷிப் வந்து 2023 நடந்திருக்கு. இதை பார்த்தோன்னே என்ன நடக்கும்? ஓகே, சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அது நார்மல் வந்து என்ன அப்படின்னா தெரியாது. அது U16 சாம்பியன்ஷிப்லாம் வந்து இம்பார்ட்டன்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட் ஃபார் சம் ரீசனுக்காக தான். நீங்க பாருங்க, இந்தியா அண்டர் வந்து என்ன U16 ஃபுட்பால் டீம் வந்து என்ன வின் பண்ணிருப்பாங்க இந்த டைட்டில். இது ஏன் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஃபார் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப் வந்து என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட். U16 ஆர் வந்து என்ன நார்மல் இது இந்த ஃபுட்பால் ரிலேட்டா வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மிஸ் ஆயிடக்கூடாதுக்காக இந்த கொஸ்டின் நோட் பண்ணது. சரியா? யாரை டிஃபீட் பண்ணிப்பாங்க? பங்களாதேஷ் வந்து என்ன டிஃபீட் பண்ணிப்பாங்க. அப்ப ஆன்சர் வந்து என்ன சோ யார் வின் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க இந்தியா. சோ யாரை டிஃபீட் பண்ணியிருந்தா கேட்டிருந்தா பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிடலாம். கொஸ்டின் நம்பர் 12. வேர்ல்டு கப் ரன்னர் அப் பிரகானந்தா has finished which rank at வந்து என்னன்னா டாடா ஸ்டீல் செஸ் இந்தியா 2023 ஓபன் பிளிட்ஸ் டூர்னமெண்ட். சரி, இப்ப நம்ம செஸ் ரிலேட்டடா வந்து ஃபாலோ பண்ற ஆளா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா பிரகானந்தா வந்து டாப் பிளேயர். அவருக்கு இந்த இதுல வந்துருப்பாரு. மேபி வந்து ஃபர்ஸ்டா இருக்கலாம் இல்ல செகண்ட் ரேங்க்ல வரலாம். 3யும் 4ம் வராதுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம எலிமினேட் பண்ணி போயிடுவோம் லாஜிக்கலா பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா he finished the rank of third. ஸோ டாடா ஸ்டீல் வந்து என்னன்னா ஓபன் பிளிட்ஸ் செஸ் டோர்னமெண்ட் அப்போ வந்து என்ன இட்ஸ் ஹெல்ட் இன் கொல்கத்தா. ஸோ ஆன்சர் வந்து என்ன இவர் தேர்ட் ரேங்க் வந்து வந்திருப்பாரு. ஸோ வி டோன்ட் நோ த ரீசன் பட் ஹி ரேங்க்டு வந்து தேர்ட். இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா நம்ம சும்மா லாஜிக்கலா பார்க்கும்போது ஓகே இவர் எப்படி வந்து தேர்ட் வருவாரு, இது வந்து நிறைய இதுல வந்து டாப் பிளேயரா இருக்காரு நினைச்சு நம்ம பண்ணுவோம். ஸோ அதை வந்து என்னன்னா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். கொஸ்டின் நம்பர் 13. ஸோ இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் வந்து என்ன ஹேஸ் withdrawn the hosting right of ஒலிம்பிக் குவாலிஃபயர் ஃப்ரம் விச் கண்ட்ரி ஸ்டார்டட் டு பி ஹெல்டு வந்து ஜனவரி 2024. சரிங்களா? அப்ப இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் யாரை வந்து என்னன்னா அந்த ரைட்ஸ் அதாவது ஹோஸ்டிங் ரைட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பிகாஸ் ஆஃப் வந்து பாகிஸ்தான். எதனாலனா
பாகிஸ்தான் ஹாக்கி ஃபெடரேஷனுக்கும் அந்த ஸ்டேட் ஓன் பண்ண வந்து என்ன பாகிஸ்தான் ஸ்டேட் போர்ட் ரெண்டுக்குமே வந்து என்ன ஒரு டசில் கிரியேட் பண்ணதுனால வந்து என்னன்னா இவங்களை வந்து என்ன வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ தே டோன்ட் ஹேவ் அ ரைட்ஸ் டு வந்து என்ன பண்ணா ஹோஸ்ட் இந்த வேர்ல்டு கப். ஸோ அதுவும் ஹாக்கி ஃபெடரேஷனோட தெரிஞ்சுக்கிற வேண்டியது வந்து பாகிஸ்தானோட ரைட்ஸா வந்து என்னன்னா போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 14. ஸோ நோவாக் வந்து என்னன்னா டிஜோவிக் வந்து ஹூ won the US Open 2023 மென்ஸ் சிங்கிள் டைட்டில் இஸ் அ பிளேயர் ஃப்ரம் விச் கண்ட்ரி. அதாவது எப்போதும் வந்து என்ன டென்னிஸ் ரிலேட்டடா வந்து ஒரு 3 பிளேயர் வந்து ஃபேமஸா இருப்பாங்க. இதுல இவர் வந்து என்ன ரீசெண்டா வந்து US ஓபன் ஓபன் இப்போ இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு வச்சுங்க. ஸோ ஹி ஃப்ரம் வந்து என்ன செர்பியா. சரிங்களா? ஸோ நாத்துல வச்சுக்கிற வேண்டியது வந்து என்ன இவர் வந்து செர்பியா சேர்ந்தவர். இதோட ஐ மீன் இந்த கிராண்ட் ஸ்லாம் டோட்டல் வந்து என்ன அப்படின்னா டைட்டில் இது வந்து 24th இவரோட. சரிங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் வந்து 23 வந்து வாங்கியிருக்காரு, இது வந்து 24th. சரி, இப்ப கிராண்ட் ஸ்லாம் டேபிள் டென்னிஸோட வந்து என்ன அப்படின்னா வின்னர் லிஸ்ட் வந்து என்ன நமக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா மேபி கேட்கலாம், கேட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். இதுல US ஓபன் 2023 மென் சிங்கிள் வின் பண்ணது வந்துன்னா இவர் தான் நோவோக் தான் வின் பண்ணிருப்பாரு. விம்பிள்டன் அதுல வந்து என்னன்னா கார்லஸ் வந்து வின் பண்ணிருப்பாரு. பிரெஞ்சு ஓப்பன்ல பார்த்தீங்கன்னா நோவோக் தான் வின் பண்ணிருப்பாரு. ஆஸ்திரேலியன் ஓப்பன்லயும் வந்து நோவோக் தான் வின் பண்ணிருப்பாரு. இது என்ன தெரிஞ்சுக்க வேண்டாம். ஸோ சிங்கிள் உமன்ல சிங்கிள் மென்ல வரும்போது வந்து என்ன நோவோக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இது வின் பண்ணிருக்காங்க. US ஓப்பன், பிரெஞ்சு ஓப்பன், ஆஸ்திரேலியா ஓப்பன். விம்பிள்டன் அதாவது வந்து என்ன யூகே நடக்கிறது இது மட்டும் தான் யார் வின் கார்லஸ் வந்து வின் பண்ணிருப்பாங்க. ஹி ஹெல்டு ஃபார்ம் வந்து ஸ்பெயின். சரிங்களா? இது இம்பார்ட்டன் ஆனது. கொஸ்டின் நம்பர் 15. ஸோ விச் பிளேயர் வந்து வின் த மென் சிங்கிள் டைட்டில் அட் இந்தோனேஷியா மாஸ்டர் 2023. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே இந்தோனேஷியா மாஸ்டர் எது ரிலேட்டடா நடக்கும், ஸோ எந்த காம்படிஷன் அப்படின்னு தெரிஞ்சுனா மட்டும்தான் மிச்சிருக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவேன். சரி, சப்போஸ் உங்களுக்கு இந்தோனேஷியா மாஸ்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன டவுட் இருக்கும்னா பேட்மிண்டன் பிளேயர் 4 ஆப்ஷன் பார்ப்போம். இதுல கிரண் ஜாஸ்மே பேட்மிண்டன் பிளேயர் தான், லக்ஷயா சென்மே வந்து பேட்மிண்டன் பிளேயர் தான். இப்போ நான் இதுல யாரை வந்து சூஸ் பண்றது அப்படின்னு ஒரு டவுட் இருக்குல்ல, அதுதான் சொல்றேன். கரண்ட் அஃபேர் தெரிஞ்சுதான் மட்டும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இதுல எலிமினேஷன் டெக்னிக்ஸ் வந்து ஒர்க்கே ஆகாது. இப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பேட்மிண்டன் பிளேயர் வந்து என்ன கிரண் ஜாஸ். ஸோ ஹீஸ் அ ஒன் வந்து என்ன அப்படின்னா அதுவும் ஒன்லி இந்தியன். அதனாலதான் அந்த கொஸ்டின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன். சரிங்களா? ஒன்லி இந்தியன் டு ரீச் த ஃபைனல் ஆஃப் வந்து இந்தோனேஷியா மாஸ்டர். ஸோ அதான் வந்து என்ன ஆன்சர். அப்ப டேரக்டா என்ன சொல்லலாம்னா கிரண் ஜாஸ் ஹி வந்து வந்து என்ன அப்படின்னா மென்ஸ் டைட்டில். அதுவும் வந்து கோல்டு கிடையாது, ஹி வந்து ஓகேவா அதுல வந்து வின் பண்ணிருக்காருன்னு சொல்லிக்கிறாங்க, கோல்டு வின் பண்ணல. ஸோ அப்ப ஆன்சர் வந்து என்ன கிரண் ஜாஸ். கொஸ்டின் நம்பர் 16. ஸோ விச் டீம் வந்து வின் த கிரிக்கெட் ஏஷியா கப் 2023 டைட்டில். ஸோ எல்லாருமே வந்து கிரிக்கெட் ஃபாலோ பண்றவங்க இருந்து ஈஸியா சொல்லிடலாம், இந்தியா தான் வந்து என்ன வின் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இது வந்து ஒரு ஈஸியான இதுதான் கொஸ்டின் தான். ஸோ இப்ப என்னன்னா இந்த ஏஷியா கப் 2023 இருக்குல்ல, அது இந்தியா வின் பண்ணணும் எல்லாருமே சொல்லிடலாம். ஆனா நம்ம கொஸ்டின் வந்து அப்படியே கேட்பான்னு நம்ம சொல்ல முடியாது. அவன் வேற மாதிரி எப்படி கேட்கலன்னா அப்ப அந்த 16th எடிஷன் ஆஃப் டோர்னமெண்ட் இருக்குல்லப்பா யாரு ஹோஸ்ட் பண்ணா அப்படின்னு சம்டைம்ஸ் கேட்கலாம். அப்ப கோ ஹோஸ்டட் பை வந்து பாகிஸ்தான் அண்ட் வந்து ஸ்ரீலங்கா. யாரை டிஃபீட் பண்ணிருப்போம்னா ஸ்ரீலங்காவை வந்து இந்தியா டிஃபீட் பண்ணி வந்து வின் பண்ணிருப்போம். சரிங்களா? அடுத்து என்ன இம்பார்ட்டன் அப்படின்னா நெக்ஸ்ட் எடிஷன், அதாவது 2024 வந்து ஏசியா கப் நடக்க போறது எங்க அப்படின்னா கட்டால நடக்க போகுது. இப்ப இந்த 2023 நடக்கும்போது யாரெல்லாம் பிளேயர் ஆஃப் த சீரிஸ், குல்தீப் யாதவ் வந்து என்ன பிளேயர் ஆஃப் த சீரிஸ், மோஸ்ட் ரன் வந்து என்ன சுபமன் கில் வாங்கியிருப்பாரு. ஸோ மோஸ்ட் விக்கெட் வந்து என்ன மதீஷா. ஸோ ஸ்ரீலங்கா வந்து 11 விக்கெட்ஸ் வந்து வாங்கியிருப்பாரு. இதெல்லாம் சும்மா வந்து என்னன்னா நம்மளுக்கான ஒரு ஜிகே மாதிரி வந்து என்ன எடுத்துக்க வேண்டியதுதான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 17. ஸோ ஹூ ஹாஸ் பீன் சூசன் பை வந்து போர்ட் ஆஃப் கிரிக்கெட் ஃபார் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா அஸ் அஃபிஷியல் பார்ட்னர் ஃபார் டொமஸ்டிக் அண்ட் வந்து இன்டர்நேஷனல் சீசனுக்கானது. ஸோ அப்ப யாரு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்பான்சர் அஃபிஷியலான பார்ட்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர் எஸ்பிஐ லைஃப். சரிங்க? ஸோ எஸ்பிஐ லைஃப் தான் ரீசெண்டா வந்து என்ன பிசிசிஐயோட வந்து என்ன அஃபிஷியல் பார்ட்னர்ஷிப் இதை வந்து என்ன வாங்கியிருப்பாங்க ஃபார் த சீசன் ஆஃப் வந்து 2023 to 2026 வரைக்கும் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு பார்த்தோம். ஸோ 3 வருஷத்துக்கான ஒரு கான்ட்ராக்ட் வந்து என்ன வாங்கியிருப்பாங்க. அப்ப ஆன்சர் வந்து என்ன எஸ்பிஐ லைஃப் அப்படின்னா. கொஸ்டின் நம்பர் 18. விச் இந்தியன் ரெஸ்லர் வின் த பிரான்ஸ் மெடல் இன் வேர்ல்டு ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் 2023. இப்ப நம்ம ரெஸ்லிங் ரிலேட்டடா கேட்டதுனால என்ன பண்ணுவோம்னா ஸோ 4 ஆப்ஷன் ரெஸ்லிங் நம்மளுக்கு தெரிஞ்சது இருக்கான்னு பார்ப்போம். வினிஷ் போகாத் வந்து என்னன்னா நம்ம கண்டிப்பா தங்கல் மூவி பார்க்கும்போது இந்த பேர் வந்து என்ன அடிபட்டிருக்கும். அப்ப என்ன சொல்றோம், அப்ப இவங்க தான் வின் பண்ணிப்பாங்க நினைச்சு வந்து போட்டு போயிடும். ஆனா ஆன்சர் வந்து அவங்க கிடையாது. ஸோ இந்தியாவோட யங் ரெஸ்லர் வந்து ஆன்டி பங்கல். ஸோ இவங்க தான் வந்து என்ன பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணிருப்பாங்க. நாட் அ கோல்ட். அதுவும் வந்து நான் வச்சுங்க. இதுனா இவங்க வந்து என்ன பிரான்ஸ் தான் வின் பண்ணிருக்காங்க. ஆனா வேர்ல்டு வந்து என்னன்னா சாம்பியன்ஷிப்ல வின் பண்ணிருப்பாங்க. எங்க நடந்தது அப்படின்னா செபியால நடந்தது. சோ இதன் மூலம் அவங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024 கோட்டாவை வந்து என்ன அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து ஆன்டின் பங்கர். கொஸ்டின் நம்பர் 19. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் வந்து ரிலீஸ் அஃபிஷியல் ஆந்தம் ஃபார் வந்து அண்ட் கிரிக்கெட் வந்து வேர்ல்டு கப் பினிங் ஆஃப் வந்து 5th October. தி மியூசிக் ஆஃப் த ஆந்தம் ஹாஸ் பின் ப்ரிப்பேர்ட் பை அப்படின்னு கேட்டிருக்காங்களா. நம்மளுக்கு கண்டிப்பா வந்து என்னன்னா யூடியூப்ல வந்து என்ன செக் பண்ணும்போது இது கண்டிப்பா பார்த்துருப்போம். சரிங்களா? சோ இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஐசிசியோட வந்து என்ன அபிஷியல் ஆந்தம் வந்து யார் இதை பண்ணிருப்பானா ஸோ சாங்க்கான நேம் வந்து என்ன பில் சஷன் போலி அப்படின்னு வரும். ஸோ பாலிவுட் சூப்பர் ஸ்டார் வந்து ரன்வீர் சிங் தான் வந்து என்ன ஆக்ட் பண்ணிருப்பாரு. இதை யார் கிரியேட் பண்ணிருப்பானா பிரீத்தம் தான் வந்து என்ன கிரியேட் பண்ணிருந்தான். ஸோ இவர் வந்து என்ன ஒரு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா மியூசிக் டேரக்டர். சரிங்களா? ஸோ மியூசிக் டேரக்டர் இவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா கிரியேட் பண்ணிருப்பாரு. ஆனா ஆக்ட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தா ஸோ நம்ம ரன்வீர் சிங். இது நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு, நல்லாவே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் நோட் தெரிஞ்சுக்கிற வேண்டியதுதான்.
Question number 20. Which city will be the IBSA Plain Football Intercontinental Cup 2023 be organized? So இந்தியால தான் நடக்க போகுது. ஆனா எந்த ஸ்டேட்ல ஆர் சிட்டியில் நடந்தது அப்படின்னு கேக்குறாங்களா? இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொச்சி தான். சரிங்களா? அதாவது இந்தியன் பிளைன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ்சியோட ஃபுட்பால் இன்டர்கான்டினென்டல் கப் வந்து கொச்சியில நடக்கும் சொல்லியிருப்பாங்க. கொச்சி மீன்ஸ் வந்து என்னன்னா கேரளா. சரிங்களா? ஸோ ஆல்வேஸ் வந்து ரிமெம்பர் தட். பட் இதோட வந்து நம்ம இன்னொன்று கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஐபிஎஸ்சியோட வேர்ல்டு கேம் வந்து என்ன நடக்க போகுது. சரிங்களா? 2023 இது எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக்கிங்கம், அதாவது யூகேல வந்து என்ன நடக்க போகுது. இதையும் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ஐபிஎஸோட இன்டர் கான்டினென்டல் வந்து என்னன்னா ஃபுட்பால் கப். சரிங்களா? அது வந்து கொச்சி நடக்க போகுது. ஆனா ஐபிஎஸ்சியோட வந்து என்ன வேர்ல்டு கேம்ஸ் நடக்க போறது யூகேல நடக்க போகுது. Question number 21. So which player has win the வந்து 2023 டாடா ஸ்டீல் வந்து செஸ் இந்தியா உமன் ரேபிட் டோர்னமெண்ட். ஸோ டோர்னமெண்ட்ல நிறைய டைப் ஆஃப்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் பிளீட்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் வந்து என்ன ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓப்பன் பிளீட்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரேபிட் டோர்னமெண்ட் தான் கேட்கல. மேபி வந்து என்ன கேட்கல. அதுவும் டாடா ஸ்டீல் ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா திவ்யா தேஷ்முக். இவங்க தான் வந்து என்னன்னா வின்னர் ஆஃப் 2023 டாடா ஸ்டீலோட வந்து செஸ் உமனோட வந்து ரேபிட் டோர்னமெண்ட்ஸ். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே வந்து உங்க போட்டோ லைக் வந்து என்ன மைண்ட்ல ஸ்டோர் பண்ணீங்க. மேபி நம்மளுக்கு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைக் ஆகும் டெஃபினட்டா. சரிங்க? ஆன்சர் திவ்யா வந்து என்ன தேஷ்முக். Question number 22. So Daniel வந்து என்னன்னா will become the first transgender cricketer to play in international match for வந்து என்ன Women's T20 World Cup 2024 in Bangladesh. Which country will she play for? சரிங்களா? இதெல்லாம் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ சம்டைம்ஸ் ஏதாவது வந்து என்னன்னா புதுசா ஒன்று நடக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. இது இன்டர்நேஷனல் லெவல்லுமே வந்து சில அட்ராக்ஷன்ஸ் ஆர் வந்து என்னன்னா ஸோ இந்த இன்க்ளூசிவ்னஸ் வந்து என்ன கொண்டு வர மாதிரி வந்து இருந்துச்சுன்னா அதுமே மைட் வந்து என்ன கொஸ்டினா வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அப்ப அதுல வந்து ஆன்சர் வந்து இங்க டேனியல் வந்து என்னன்னா மெக்ககை எவரை சேர்ந்தவங்க அப்படின்னா கனடா நாட்டை சேர்ந்தவங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்ஜெண்டர் டு பிளே வந்து என்ன உமன் வேர்ல்டு கப். ஸோ அதான் வந்து என்ன வெரி இம்பார்ட்டன்ட். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா. Question number 23. So who has launched the Marshall for வந்து என்ன 37th நேஷனல் கேம் அலாங் வந்து ஸ்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்த கொஸ்டினுக்கான ஒரே ரீசன் ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா இந்த 37th நேஷனல் கேம் எங்க ஸ்டார்ட் ஆகுது அது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கொஸ்டின் நான் எடுத்திருந்தேன். 37th நேஷனல் கேம்ஸ் எங்க நடக்குதுன்னா கோவால நடக்குது. சரிங்களா? அப்ப யாரு வந்திருப்பா, கண்டிப்பா யார் லான்ச் பண்ணிருப்பா அப்படின்னா கோவாவோட வந்து கவர்னர் தான் வந்து என்ன லான்ச் பண்ணிருப்பாரு. ஸோ கோவாவோட கவர்னர் யாரு பாத்தீங்கன்னா பிஎஸ் வந்து என்னன்னா ஸ்ரீதரன் பிள்ளை. சரிங்களா? அப்ப இங்கதான் இவதான் வந்து என்ன பிஎஸ் ஸ்ரீதரன் பிள்ளை. இவர் தான் வந்து லான்ச் பண்ணிருப்பார். அப்ப கோவா கவர்னர் பிஎஸ் ஸ்ரீதரன் பிள்ளை வந்து லான்ச் தான் மஷால் ஃபார் வந்து 37th நேஷனல் கேம் அட் வந்து எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே வந்து கோவால இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ 37th நேஷனல் கேம் எங்க நடக்க போகுதுன்னா கோவால நடக்கும். அதுதான் வந்து என்ன வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 24. விச் கண்ட்ரி ஹாஸ் வின் த வந்து மென் எஃப்ஐபியோட வந்து பாஸ்கெட் பால் வேர்ல்டு கப் 2023 ஆஃப்டர் டிஃபீட்டிங் செர்பியா. இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே உங்களுக்கு டவுட் வரும். பாஸ்கெட் பால் ரிலேட்டடாம நம்மளுக்கு எல்லாம் கொஸ்டின் கேட்க போறோம் அப்படின்னா டெஃபினட்டா கேட்க மாட்டான். பட் இதுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஸ்டோரி இருக்கும். அதாவது ஜெர்மனி ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட இதுலயே வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் எவர் மென்ஸ் எஃப்ஐபியோட பாஸ்கெட்பால் வேர்ல்டு கப் வந்து என்ன வின் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? ஆஃப்டர் யாரை டிபீட் பண்ண செர்பியாவை டிபீட் பண்ணி இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவங்கலாம் வந்து என்ன ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட இதுலயே பாஸ்கெட்பால் இதுலயே இதை ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணும்போது வந்து என்ன இட்ஸ் வெரி வெரி வந்து இம்பார்ட்டன்ட் டு நோ. சரிங்களா? அப்ப ஆன்சர் என்ன சொல்லலாம், ஜெர்மனி தான் வின் பண்ணிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 25. ஹூ வின் வந்து யூஎஸோட ஓப்பன் 2023 உமன் சிங்கிள் டைட்டில். ஸோ இதுவுமே வந்து என்ன இம்பார்ட்டன்ட். அதாவது பேட்மிண்டன் அதாவது சரி டென்னிஸ் ரிலேட்டடா இந்த கொஸ்டின் நான் பிக் பண்ணிட்டேன். இது வரைக்கும் வந்து நான் மென்ன மட்டும் தான் சொல்லியிருந்தேன். பட் இங்க ஏன் உமனை சொல்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இதுக்கான ரீசன் இவங்க வந்து என்னன்னா அதாவது கோகோ ஆஃப் இவங்களோட ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் டைட்டில் அப்படின்னு வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஒரு யங் உமன்னா அமெரிக்கன் வந்து டென்னிஸ் பிளேயரான கோகோ காஃப் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் டைட்டில்னால இது வந்து நான் நோட் பண்ணேன். ஆன்சர் ஹூ வந்து யூஎஸோட ஓப்பன் 2023 உமன் சிங்கிள் டைட்டில் அப்படின்னா கோகோ காஃப். ஸோ இதுக்கு மேல நீங்க வந்து என்ன படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சரி இதுல வந்து பிரெஞ்ச் ஓப்பன் இருக்குல்ல, அதே மாதிரி வந்து விம்பிள்டன் ஓப்பன் இருக்குல்ல, அதுல இருக்கிற உமன் சிங்கிள் டைட்டில்லாம் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னா படிங்க. பட் சம்டைம்ஸ் வந்து அது ரொம்ப என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல இவங்க மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் இல்லாம இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து படிக்கிறது ஒரு யூஸ்மே கிடையாது. அந்த மாதிரி கொஸ்டின் நம்ம வந்து என்னன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷன் வந்து கேட்கறது இல்ல. Question number 26. Which player win the gold medal in women 10-meter air rifle event in IWSF World Cup? அப்ப ஷூட்டிங் ரிலேட்டடா வந்து என்ன காம்படிஷன்ஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவல் நடந்தது. அது யார் வின் பண்ணாங்க அப்படின்னு கேட்கறாங்களே. இந்த கொஸ்டின் ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னு நான் நோட் பண்ண அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்த்த ஒருத்தவங்க வந்து என்னன்னா வின் பண்ணிருப்பாங்க. ஸோ எலவேனில் வளரிவன். சரிங்களா? இந்தியன் ஷூட்டர் இவங்க தான் வந்து வின் த கோல்டு மெடல் இன் வந்து என்ன அப்படின்னா உமன்ஸ் 10 மீட்டர் வந்து என்ன ஏர் ரிஃபில் ஈவன். ஸோ IWSF வேர்ல்டு கப் ஓடுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். IWSF வேர்ல்டு கப் 2023 எங்க வந்து நடந்துச்சு அப்படின்னா ஸோ பிரேசில்ல நடந்திருக்கு. இது வந்து நோட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். கொஸ்டின் நம்பர் 27. ஹூ வாஸ் வின் த மென்ஸ் ஈவென்ட் அட் த டைமண்ட் லீக் ஃபைனல் 2023 இன் யூஎஸ்ஏ. சரிங்களா? இதுல யாரு பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒலிம்பிக் அண்ட் வேர்ல்டு ஜாவ்லின் த்ரோவரான நீரஜ் சோப்ரா தான் வந்து என்னன்னா ஸோ ஹி வென் வந்து என்ன செகண்ட் நாட் ஃபர்ஸ்ட். சரிங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சில்வர் வந்து என்ன வின் பண்ணிருப்பாரு எங்கன்னா டைமண்ட் லீக் ஃபைனல் எங்க நடந்திருக்கும் யூஎஸ்ல வந்து நடந்திருக்கும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா நீரஜ் சோப்ரா வின் பண்ணிருப்பாரு. ஸோ
Question number 28. Who will be the flag bearer at the Asian Game 2023 opening ceremony? நம்மளுக்கு தெரியும் ஏஷியன் கேம் செப்டம்பர் வந்து 2023 நடந்தனால அது ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா இங்க பிக் பண்ணிருப்போம். கண்டிப்பா வந்து என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால வந்து என்னன்னா ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் ரிலேட்டட் டு வந்து என்னன்னா ஏஷியன் கேம்ஸ். சரிங்களா? இப்ப இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன்ஸ் வந்து யாரை வந்து என்ன சூஸ் பண்ணிருப்பாங்கன்னா ரெண்டு வந்து என்ன ஃபிளாக் பியர். சரிங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே ஒரு ஃபிளாக் பியர் தான் பிடிச்சிருப்போம். பட் இந்த டைம் தான் வந்து என்ன ஃபர்ஸ்ட் டைம் 2 ஃபிளாக் வீரர் வந்து என்னன்னா இந்தியன் கான்டினென்ட் வந்து என்ன ஓப்பனிங் செம் எடுத்துட்டு போவாங்க. சரிங்களா? அந்த ஏசியன் கேம் நடந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சைனால நடந்திருக்கும். ஸோ அது யாரு ரெண்டு பேர்னா ஒன்னு வந்து என்ன ஹர்மன் பிரீத் சிங் இருப்பாங்க, இன்னொன்னு வந்து லோவன்யா. சரிங்க? இந்த ஹர்மன் பிரீத் சிங் வந்து என்ன கேப்டன் ஆஃப் த இந்தியன் வந்து என்ன ஹாக்கி டீம். அதே மாதிரி வந்து என்னன்னா ஸோ இந்த லாவண்யா வந்து என்ன ஒலிம்பிக் மெடலிஸ்ட் பாக்ஸ். சரி, இவங்க தான் வந்து என்ன ரெண்டு பேரு லைக் அட் அ டைம் வந்து என்ன 2 ஃபிளாக் வீரர் வந்து என்ன எடுத்துட்டு போயிருப்பாங்க. இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஸோ ஹர்மன் பிரீத் சிங் அண்ட் வந்து லாவண்யா. சரிங்களா? Question number 29. Who has become the first woman to stand as the umpire in மென்னோட வந்து என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் மேட்ச் இன் இங்கிலாந்து அண்ட் வேலிஸ்? ஸோ யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர் சூ ரெட்ஃபோன். இவங்க தான் வந்து என்ன ஃபர்ஸ்ட் உமன் டு ஸ்டாண்ட் அஸ் அம்பையர் இன் மென்னோட வந்து என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் மேட்ச் இன் இங்கிலாந்து அண்ட் வேலிஸ். சரிங்களா? இந்த போட்டோவை வந்து என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆன்சர் வந்து என்ன சூ ரெட்ஃபோன். இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நம்மளுக்கு நிறைய பேருக்கு என்ன டவுட்னா இது ரிலேட்டடான கொஸ்டினா வந்து என்ன நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பா வந்து கேட்க வாய்ப்பு நிறைய பேருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் உமன் டு ஸ்டாண்ட் வந்து என்னன்னா மென்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்னால நிறையவே வந்து என்ன சான்சஸ் இருக்கு. சரிங்களா? இந்த கொஸ்டினை பாருங்க. ஹூ ஹாஸ் வென் த பிரான்ஸ் மெடல் in the women 53 kg category at the World Championship in Belgrade, Serbia? இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்ததா. சரிங்களா? இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு உங்களால யாரு அப்படின்னு அந்த ஃபேஸை மட்டும் ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னதான் உங்களுக்கான யார் ஆன்சர் அப்படின்னா ஆன்டீம் பங்கால். இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் மெடல் வந்து என்ன வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? Question number 30. நம்மளுக்கு இருந்த கடைசி கொஸ்டின்ஸ். Along with West Indies, which other country will host வந்து ICC Men T20 World Cup 2024? அதாவது ICC Men T20 World Cup வந்து நடக்க போகுது எல்லாத்துக்குமே தெரியும். இதை யாரு ஹோஸ்ட் பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA அண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ். ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து என்ன ஹோஸ்ட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் USA அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் வந்து என்ன ஹோஸ்ட் பண்றாங்க. இது எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா மேஜர் சிட்டியான வந்து தாலஸ், புளோரிடா, நியூயார்க் இங்க எல்லாத்துலயுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சஸ் நடக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா ஸோ வேர்ல்டு கப் வெஸ்ட் இண்டீஸ் கூட வந்து என்ன யுனைடெட் ஸ்டேட்டுமே வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா? இந்த செப்டம்பரோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இது மட்டும் போதுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாமுக்கு வந்து இதுல தான் கேட்பாங்க. இதுல இருந்து வந்து மீறாது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இருந்துச்சுனாலும் வந்து இதை வச்சு நம்மளால வந்து எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி வந்து ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அடுத்த இதுல செப்டம்பர் 2023 ரிமைனிங் இன்டர்நேஷனல் ரிலேட்டடா அதே மாதிரி வந்து நேஷனல் ரிலேட்டடா ஸோ அதே மாதிரி அவார்ட்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டடா வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்றேன். நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.